ஹலோ காய்ஸ். ஸோ சூப்பரான ஒரு படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். டு பி ஆனஸ்ட், நான் இது வரைக்கும் தயங்கின படங்களில் இதுவும் ஒன்று. லைக் இந்த படம் நானாக இன்ட்ரெஸ்டடாக பார்க்கணுன்னு ஆசைப்படலை. ட்ரைலர் வாஸ் இட் வாஸ் எப்படி சொல்கிறது, புதுசாக ஏதாவது இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுது. ஓகே, டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க, ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சதே தவிர வாஸ் லைக் கொஞ்சம் மிக்ஸ்டாக இருக்கும் அப்படி தான் நான் எதிர்பார்த்தேன். எனக்கு எப்பவுமே ஒரு கட் ஃபீல் ஒன்று இருக்குது. உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஒரு ட்ரெய்லரை பார்த்தாலே நான் அதோட எமோஷன் அது எப்படி ரிசீவ் ஆகுங்கிறத நானே எனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் எனக்கு அப்படி ஒன்று இருக்கும். சில பேர் போஸ்டரை பார்த்தே கதை சொல்லுவாங்களே, நான் அவ்வளோலாம் இல்லை. ட்ரெய்லரை பார்த்து அது தேருமா தெரியாதா, லைக் அது ஒரு ஆடியன்ஸாக திருப்திப்படுத்துமா படுத்தாதான்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே கெஸ் பண்ணுவேன். ஒரு ஐ வுட் சே ஐ ஹாவ் அக்யூரசி ஆஃப் 90%. ஏன்னா அது வரைக்கும் 2 தடவை அக்யூரசி மிஸ் ஆகிருக்கு. ஒரு தடவை KGF 2 அந்த டீசர் ஒன்று வந்துச்சுல, ஹாப்பி பர்த்டே ஆஷின்னு சொல்லிட்டு KGF 2 ஒரு டீசர் வந்தப்போ என்ன ஃபஸ்ட் பார்ட் நல்லா இருந்துச்சு, செகண்ட் பார்ட் என்ன வேறு ஒரு டைரக்ஷனை நோக்கி போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சேன் நான். ஐ ஃபெல்ட் ஓகே மேபி KGF 2 மைட் நாட் பி எவ்ரி ஒன்ஸ் கப் ஆஃப் டீன்னு நான் நினச்சேன். தட் வாஸ் மை இன்ட்யூஷன் டெல்லிங் மீ. பட் சர்ப்ரைசிங்லி என்னை ரொம்ப என்டர்டெயின் பண்ணுச்சு. நான் எதிர்பார்க்காததை விட பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணுச்சு. KGF Chapter 2 சொல்கிறேன். ஸோ தட் வாஸ் வெரி ஃபர்ஸ்ட் டைம் மை இன்ட்யூஷன் வாஸ் ராங். அதுக்கப்புறம் நான் பார்க்குறது என்னென்னா, அதுக்கு 10 தலை பீஸ்ட் இதெல்லாம் நீங்கள் சொன்னால் நம்புவீங்களே தான் தெரியல. பீஸ்டெல்லாம் ட்ரெய்லர் பார்த்தோன்னே முடிவு பண்ணிட்டோம், ஓகே இது அவ்வளோதான், நம்ம தலைக்கு ஒரு வலிமை மாதிரி தளபதிக்கு ஒரு பீஸ்ட், அவ்வளோதான். அந்த ரேஞ்சில் தான் நான் வச்சுருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்றாங்கிறதுக்காகவே நான் தியேட்டருக்கு போனேன். தியேட்டரில் தான் போய் என்ஜாய் பண்ணேன் பீஸ்ட்டை. பட் ஐ ஆல்வேஸ் நியூ வாட் ஐ வாஸ் கோயிங் ஃபார். தியேட்டரில் உட்காரப்போ எனக்கு தெரியும் இந்த படம் இதை நோக்கி தான் இப்படி தான் இருக்க போகுது, இவ்வளோ தான் இந்த கதைக்கு இந்த படத்துக்கு நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்கணுங்கிறது நான் ஐ வில் ஆல்வேஸ் செட் மை மைண்ட். அண்டு இதுக்கு நான் இப்போ சொன்ன தங்கலான் படத்துக்கு தட் வாஸ் மை செகண்ட் டைம் மை இன்ட்யூஷன் வாஸ் ஐ வுட் சே ராங். ஐ வில் பி ஹார்ஷ் ஆன் மை செல்ஃப் பிகாஸ் நான் ட்ரெய்லரை பார்த்துட்டு தங்கலான் ட்ரெய்லரை பார்த்துட்டு ஓகே இருக்கும், நம்ம இந்த 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 செட்டில் இந்த இந்த ஒரு ஸ்பெக்ட்ரமில் ஒன்று இருக்கும், அது கண்டிப்பாக எல்லாருக்குமேலாம் ரிசீவ் ஆக்கப்படாது, கொஞ்சம் மிக்ஸ்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இன்ஃபேக்ட் ராயன் கூட நான் மிக்ஸ்டாக தான் இருக்கும்னு நினச்சேன். நான் அதுக்கு தமிழ்ஸ்லாம் கூட ரெடி பண்ணி கிரியேட்லாம் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் என்னால் இது பண்ண முடியல, வீடியோ போட முடியல. அதுமாரி நம்ம ஸ்ட்ரீமில் நம்ம சேனலில் என்னமே என்ன பண்ண போகிறோன்னா ப்ரிடிக்ஷன்ஸ் போடலான்னு இருக்கோம். எல்லோரும் ரிவ்யூ பண்ணுவாங்களே, போஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்களே படம் ரிலீஸ்க்கு அப்புறம். நான் ப்ரிடிக்ஷன்ஸ் போடலான்னு இருக்கேன். எத்தனை பேர் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. பட் ஐ ஃபெல்ட் ஓகே மேபி இட்ஸ் மை கேம். ராகவன் இன்ஸ்டிங் மாதிரி தும்லன் இன்ஸ்டிங்ஸாக எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு இது. ஸோ இதுமாதிரி ப்ரிடிக்ஷன்ஸ் நான் போடலான்னு இருக்கேன் ஒவ்வொரு படத்துக்கும். ஸோ தங்கலானுக்கு போடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்தப்போ தட்ஸ் வென் ஐ நியூ மேபி இது மிக்ஸ்டாக தான் இருக்கும். எப்படி போகுதுங்கிறது எனக்கே தெரியல. இன்ட்யூஷனே கொஞ்சம் மிக்ஸ்டாக இருந்துச்சு. நாட் லைக் படம் பாதி பேருக்கு பிடிக்கல அப்படி சொல்ல நான் வரல. இது எப்படி இருக்குங்கிறதே ரொம்ப ஒரு அன்டிஃபைன்டு டெரிட்டரியாக இருந்துச்சு. ஸோ ஐ ஃபெல்ட் இட் மைட் நாட் பி எவ்ரி ஒன்ஸ் கப் ஆஃப் டீ. கொஞ்சம் மிக்ஸ்டாக தான் ரிசீவ் ஆகும்னு நினச்சேன். டு தட் எக்ஸ்டென்ட் ஐ வாஸ் ரைட். எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்காது, டெஃபினெட்லி பிடிக்காது. நான் தியேட்டரில் பார்த்ததெல்லாம் சொன்னால் அந்த டீமில் க்ரூவில் இருக்கவங்களாம் பார்த்தா ரொம்ப ரத்த கண்ணீரே விடுவாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு மெனக்கட்டு அவ்வளோ பெரிய ஒரு ஒரு விஷுவல் ட்ரீட் அது. லைக் விஷுவல் ஆஸ் வெல் அஸ் ஆடியோ, சவுண்ட் டிசைன்லாம் பக்காவாக இருந்துச்சு. நல்ல தியேட்டரில் நான் வர பார்த்தேன். ஸோ விஷுவலி டெக்னிக்கலி டாட் சிஜிஐ ஓகே, இட் வாஸ் நாட் ஜாரிங்காலாம் இல்லை. சிஜி வாஸ் டீசன்ட். நான் இந்த பட்ஜெட்டில் இந்த ஸ்கேலில் இந்த இம்பேக்டோட இந்த ஸ்டோரி எமோஷன்ஸோட பண்ணுறது, நான் ரொம்ப உடச்சி பேசணும் அப்படின்னா ஹாலிவுட் லெவலுக்கு ஒரு டியூன் படம் ரீசெண்டாக பார்ட் 1 பார்ட் 2 வந்துச்சு. அந்த மாதிரி தமிழ்நாடு கோலிவுட் லெவலுக்கு இட்ஸ் ஆன் பார் வித் டியூன். அப்படி ஒரு மூவி கோயிங் எக்ஸ்பீரியன்ஸை தே ஹேவ் அட்டம்ப்டட் அண்ட் தே ஹேவ் டெலிவர்ட் இட். சேட் பார்ட் என்னன்னா அந்த அளவுக்கு ரிசீவ் ஆகப்படலை. லைக் ஹெவியாக டியூன் படம் மாதிரியே லுக் அண்ட் ஃபீல் அதே மாதிரியே லைக் நான் தப்பான வேர்டு யூஸ் பண்ண விரும்பல. பட் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 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 ஃபஸ்ட் காப்பி மாதிரி பண்ணுற படங்கள் பயங்கரமாக ஓடுது. ஆனால் அந்த டெக்னிக்காலிட்டி, அந்த விஷன், அந்த ஒரு எமோஷன் ஒரு ஆடியன்ஸை பார்க்குறப்ப அந்த படம் பார்க்குறப்ப என்ன ஒரு எமோஷன் கிடைக்கும். அப்பேற்பட்ட ஒரு ஃபிலிம் ஆர்ட்டை நம்ம ஊரில் நம்ம கதையை வச்சு
நமக்காக எடுத்த ஒரு படத்தில் அவ்வளோ தெளிவாக அவ்வளோ பக்காவாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ சூப்பராக டெலிவர் ஆகுது. ஆனால் நம்ம ஊர் ஆடியன்ஸ்க்கு அது எப்படி சொல்கிறது, உனக்கெல்லாம் உனக்கெல்லாம் இவ்வளோ தாண்டா, உனக்கெல்லாம் உனக்கு இப்படிப்பட்ட படம் தான் உனக்குலாம் தேரும், இந்த மாதிரி நல்ல படம்லாம் வந்தால் நீ பார்க்க மாட்டேன், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஐ வாஸ் வெரி சேட் அண்ட் டிசப்பாயிண்டட் ஆஃப் அவர் ஆடியன்ஸ் ஹூ வாட்ச் தங்கலான் இன் தியேட்டர்ஸ். நான் பார்த்த அந்த தியேட்டரில் அந்த ஆடியன்ஸை நினச்சி நான் ரொம்ப ரொம்ப ஹாஷான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாமான்னு தெரில. பட் டு பி வெரி வெரி ஹானஸ்ட், ப்ரூட்டலி ஹானஸ்ட், ஐ வாஸ் அஷேம்டு. சே, நம்மளாம் இவ்வளோ தானா? நம்ம வந்து இப்போ தெலுங்கு சினிமாவில் இருக்க ஒரு சில படங்களை பார்த்து கலாய்க்கிறோம். நான் சொல்கிறது ஜென்ரலைஸ்டாக சொல்கிறேன். வி ஆல்வேஸ் டென் டு ஃபார் ஃபன்னி ரீசன்ஸ், ட்ரோல் அந்த மாதிரி நம்ம வந்து எவ்வளோ தெலுங்கு படங்கள்லாம் கலாய்ச்சிருக்கோம். ஆனால் கார்த்தி ஒரு விஷயம் சொன்னார்ல, ஆக்டர் கார்த்தி, இந்த மாதிரி வந்து 1001 பண்ணப்போ இது நல்லா இல்லை நல்லா இல்லை என்ன பண்ணியிருக்குன்னு எல்லாரும் திட்டினாங்க. பட் ஆனால் இப்போ தெலுங்குல மட்டும்தான் இது நல்லா ஓடிச்சு, இவன் ஏதோ பண்ணியிருக்கான் பாருன்னு அங்கே தான் பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ தட் எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. 1001 வந்தப்போ நம்ம என்ஜாய் பண்ணலை, நம்ம அதை செலிப்ரேட் பண்ணலை. நாட் என்ஜாயிங், வி டிடன்ட் செலிப்ரேட். அந்த டேரக்டரே மனசு வந்து போங்கடா இதுக்கப்புறம் நல்லா இருக்குன்னு சொல்லி என்னடா பிரயோஜனங்கிற அளவுக்கு அவ்வளோ ப்ரெஷர், மென்டல் ப்ரெஷர் அந்த படம் ரிலீஸ் அப்போ. அன்பே சிவத்துக்கும் அதே தான். சுந்தர் சி சாருக்கு வந்து அவ்வளோ அவ்வளோ ஒரு ப்ரெஷர் அந்த படம் எடுத்து யாருமே பார்க்காம அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் கழிச்சு நல்லா இருக்குன்னு சொல்லி நான் பிரயோஜனம். நான் டு அன் எக்ஸ்டென்ட் இந்த கல்ட் கிளாஸிக் கூட கம்பேர் பண்ணாலும், டு பி ஆனஸ்ட், எங்கேயும் காதலும் எனக்கு அப்படி தான், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஆனால் ரொம்ப வருஷம் கழிச்சு அது நல்லா இருக்குன்னு பல பேர் பிரபுதேவா மாஸ்டர்கிட்ட சொன்னதாகவும், எடுத்தப்பெல்லாம் யாருமே கண்ணில் படலைங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருந்தார். ஸோ இன்னும் நம்ம அப்படியே தான் இருக்கோம். லைக் நம்ம பல நல்ல படங்கள், எவ்வளோ நல்ல படங்கள் வந்தாலும் அதை நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வந்து அது வி ஆல்வேஸ் வி ஹாவ் எ ஹேபிட் ஆஃப் ஃபெயிலிங் டு செலிப்ரேட் அவர் ஓன் ஃபிலிம்ஸ். எனக்கு அந்த மாதிரி இருக்குது. தங்கலான் படம் வந்து நான் படத்தை பற்றி நான் ரொம்ப படத்தோட ரிசப்ஷனை பற்றி, படம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நான் ரொம்ப பேசிட்டேன். படமாக எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாஸ் டூ குட் டூ குட் டு பி ட்ரூ, பட் இட்ஸ் குட், இட்ஸ் ரியல். படம் ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஐ வுட் சே பாரஞ்சித் சாரோட அவரோட கெரியர் பெஸ்ட் ஃபிலிம் இதுதான். நான் இது வரைக்கும் எப்பயுமே காலா தான் என்னோட ரேங்க் 1ல், ஸ்பாட் 1ல் இருந்துச்சு. இது வரைக்கும் காலா ஒரு படம் லைக் 2-3 தடவை ரீவிசிட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் இப்பேற்பட்ட ஒரு படம், இவ்வளோ ஒரு சோஷியல் மெசேஜ் அதில் இருக்க அந்த வேர்ல்டு பில்டிங், வாட் யூ ட்ரை டு கன்வே இந்த ஃபிலிம், அந்த சினிமா, அந்த பாலிடிக்ஸ் எல்லாமே சொல்கிறேன். காலா மாதிரி ஒரு சப்ஜெக்டை எப்படி அந்த மனுஷன் அசால்ட்டாக பண்ணாருங்கிறது எனக்கு பெரிய ஷாக். அதுவும் கபாலி முடிச்சுட்டு காலா மாதிரி ஒரு படம் சொல்கிறேன். கபாலி டிடன்ட் ஒர்க் ஃபார் மீ, டு பி ஆனஸ்ட் வித் யூ. கபாலி எனக்கு ஒர்க் ஆகலை. ஆனால் காலா வந்து செமையான படம். ஆனால் அது கபாலி அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லை, அந்த அளவுக்கு ஹைப்பும் இல்லை போகல. அண்டு சார்பேட்டா பரம்பரையெல்லாம் இட் வாஸ் டீசன்ட், நல்லா இருந்துச்சு. டீசன்ட் சொல்ல மாட்டேன், நல்லாவே இருந்துச்சு. ஆனால் காலா அளவுக்குலாம் பக்கத்தில் கூட வரல. அதை அடுத்தது இந்த படம் தியேட்டரில் பார்க்குறேன், என்னடா இது படம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸு விஷுவலி உங்களை வந்து உங்கள் மேலே ஒரு இம்ப்ரிண்ட் பண்ணிவிடும். அஸ் ஐ செட், ஆடியோவா, சவுண்ட் டிசைன் அண்டு இன்னொரு பக்கம் மியூசிக் டைரக்ஷன். ஜிவிபி தனியாக அங்கே ஒரு ஃபயர் ஒன்று விட்டுக்கிட்டு இருக்காரு. இங்கே பாரஞ்சித் டைலாக்கு, அவரோட வாழ்க்கை தளம், அந்த மக்களோட வாழ்க்கை, அவங்களோட வலி, அந்த சோஷியல் இது என்ன, லைக் அவங்க வந்து ஒரு 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 சீன் ஒன்று இருக்கும். லைக் நான் நான் ரொம்ப ஸ்பாயில் பண்ணலாம் விரும்பல. ஒரு அட்டையர், காஸ்டியூம் அட்டையர் வச்சு ஒரு சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும், ஒரு சீன் ஒன்று. இன்னும் நான் அப்படியே பார்க்குறப்ப, சரி இப்பேற்பட்ட ஒரு மக்களுக்கு ஒரு 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 ஆடைங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, அவங்க அது எவ்வளோ சந்தோஷமாக, எவ்வளோ அந்நியமாக அப்படி பார்த்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆடை ஒரு ஒரு நம்ம பார்க்குறப்ப நமக்கு அது ஒரு பேசிக் ரைட். லைக் ஃபுட், ஷெல்டர், க்ளீன் ஏர், வாட்டர், இதெல்லாம் வந்து நம்மளோட அத்தியாவசியங்களில் ரொம்ப முக்கியமானது, அடிப்படையானது. அதுவே அவங்க பெரிய ஆடம்பரம் மாதிரி இப்போ நம்ம இது இப்படி இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க வியந்து அதை ரசித்து அதை அவங்க எக்ஸைட்மெண்ட்டை பார்க்குறப்ப அப்படியே எனக்கு ஒரு பக்கம் அவங்களோட பக்கத்துலேயே இருந்து அவங்களுக்காக சந்தோஷப்படணும்னு தோணுது. இன்னொரு பக்கம் என்னடா நம்ம இவ்வளோ ஒரு காலத்தில் இவ்வளோ மோசமாக ட்ரீட் பண்ணப்பட்டிருக்காங்கன்னு நினச்சி வருத்தமும் பட தோணுது. இட் வாஸ் லைக் இப்போ எப்படி டார்க் காமெடிங்கிற மாதிரி இது ஒரு டார்க் ரியலைசேஷனாக இருந்துச்சு. டார்க் ஹாப்பின்னு சொல்லலாமா? வாஸ் ஹாப்பி ஃபார் தெம், பட் இட் வாஸ் டார்க் டு நோ தட் ரீசன் ஏன் அப்படி இருந்தாங்கங்கிறது. ஸோ அந்த அது ரொம்ப யதார்த்தமாக, ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப டவுன் டு த கிரவுண்டாக இருந்துச்சு அந்த சீக்வன்ஸ் எல்லாமே, ஹவு தே ரியாக்ட் டு இட். ஆனால்
ஓகே. நான் அதான் படம் பத்தி மட்டும் நான் சொல்றேன். ஆனா நான் படத்த எப்படி பார்த்தாங்கங்கிறதெல்லாம் சொன்னா, ஒவ்வொரு சீக்வென்ஸ்லயும் வச்சு என்னல்லாம் எம்எஃப் பண்ணிட்டாங்க. அந்த சீக்வென்ஸ்லாம் வரப்ப, அந்த அவங்களோட எக்ஸைட்மெண்ட் அவங்க காட்டுறாங்க. இன்னும் ஏதோ புடிச்சிட்டு இருக்க மாரி இருக்கு. அப்பலாம் அவங்க எக்ஸைட்மெண்ட் அவங்க வாட் தே ஆர் ஃபீலிங் அவங்க அந்த வேர்ட்ஸா அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கெல்லாம் ஒரு பேடான ஒரு கமெண்ட், ரன்னிங் கமெண்ட் மாரி தியேட்டர்ல. ஏன்டா நீங்கலாம் வரீங்க படம் பார்க்கறதுக்கு? இத்தனைக்கும் இன்னைக்கு என்ன டே 2வா டே 3யா? சாரி டே 3 நெனைக்கிறேன். படம் ரிலீஸ் ஆகி இட்ஸ் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் சாட்டர்டே ஈவினிங் ஷோ, பேக்டான தியேட்டர். ஒரு 3-4 பேர் இருக்கானுங்க. ஏன் இருக்கானுங்க? எதுக்கு வராங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. எப்பவுமே ஒரு நல்ல ஒரு படம் ஒரு ரிலீஸ் ஆன உடனே அந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்காக ஃபேன்ஸோ இல்லை மூவி ஃபேனட்டிக்ஸோ இந்த மாதிரி மூவி புக்ஸோ யாரோ வராங்க. படத்தை வந்து பார்க்கணுன்னா டிக்கெட்டை காசு கொடுத்து தான் நான் வாங்குறேன். வந்தியா படம் பார்த்தியா செலிப்ரேட் பண்ணியா போனியான்னு. படம் உனக்கு பிடிக்கலையா ஏஞ்சி போயிட்டே இரு வெளியில். நீ மட்டும் ஏஞ்சி ஃபோன் எடுத்துகிட்டு வெளியில் போயிடணுண்டு. இங்கே உட்காந்து அந்த ஸ்க்ரீன்லேயே உட்காந்துக்கிட்டு எவனோ ஒருத்தன் எங்கேயோ டிக்டாக் ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த சவுண்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஒருத்தன் ரன்னிங் கமெண்ட்ரி ஒருத்தன் எடுத்து கொடுத்துட்ருக்கான். லைக் கேர்ள்ஸ் மோன் பண்ணுற மாதிரி ஒரு இது சவுண்ட் எஃபெக்ட் ஒன்று கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதுக்குன்னு ஒரு 2-3 பேர் வேறு பக்கத்தில் சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு பீரியடுக்கு அப்புறம் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, என்ன பண்ணுறது, இதை போய் கம்ப்ளைண்ட் பண்ணிவங்களாம் தியேட்டர் விட்டு வெளில அமிச்சிடலாமாங்கிறவங்களாம் கோவம் வந்துச்சு. ஆனால் எனக்கு இந்த மாதிரி தாட் வருது, லைக் கோக் ஃபில் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி கடுப்பேற்றுற கிடையாது, ஏதாவது ஒரு இஷ்யூ ஒன்று இருக்குது ரைஸ் பண்ண, இந்த மாதிரி தாட் ஏதாவது ஒன்று வந்தாலும் டிஸ்டர்பன்ஸாக இன்னும் இவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. ஒரு தியேட்டரில் நல்லா இருட்டில் டார்ச் லைட்டை தரையில் காலுக்கு இந்த இடுப்புக்கு கீழே அப்படியே அடிச்சுட்டு வர மாட்டானுங்க. அப்படியே தியேட்டருக்கே லைட் அடிக்க வந்த மாதிரி அப்படியே எல்லாரும் மூஞ்சில் அடிச்சுன்னு வருவானுங்க. அதெல்லாம் செம இரிட்டேட் ஆகும், செம எம்எஃப் ஆகும். இந்த மாதிரி இஷ்யூஸ் எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நான் பார்த்து தியேட்டரில். நான் வெறும் படத்தோட ஆடியன்ஸை மட்டும் குறை சொல்ல, அந்த பார்க்குற விதம், அந்த க்ரௌடே சொல்கிறேன். அவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ், இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ எம்எஃப்ஸ், இதெல்லாம் தாண்டி ஒரு 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 10 செகண்ட் கூட ஸ்க்ரீனை விட்டு இதை பற்றி எனக்கு இன்னும் டீட்டெயிலாக என்னால் யோசிக்க முடியும். இதை பற்றி நான் அதை படத்தை விட்டு நம்ம இதை முதல்ல அட்ரஸ் பண்ணுங்கிற மாதிரி எனக்கு வெளியிலேயே என்னால் வர முடியல. அப்படியே திட்டிக்கிட்டே அப்படியே உள்ளே போயிடுறேன். என்னையே அறியாமல் நான் ஸ்க்ரீனை பார்க்குறேன், அப்படியே உள்ளே போயிடுறேன். ஸ்க்ரீனை பார்க்குறேன், உள்ளே போயிடுறேன். இட் வாஸ் டூ குட் டு பி ட்ரூ அண்ட் இட் இஸ் ட்ரூ, இட் இஸ் ரியல். தங்கலான் எக்ஸிஸ்ட். நான் பாரஞ்சித் சாப்பிட்டது இப்படி ஒரு படம் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ பேர் எவ்வளோனா சொல்லியிருப்பாங்க. லைக் இன்னும் என்ன கிரவுண்ட் எடுத்தா பேசுகிற, கிரவுண்ட் எடுத்தா ரியாலிட்டியாக படம் பண்ணுறாரு, ஒரே பாலிடிக்ஸை திரும்பி பேசுகிறாரு. இதுக்கு மேலே அவரால் எதுவும் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்க முடியாது. அப்படிங்கிறப்ப லைக் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா ஆகட்டும், அதுக்கப்புறம் இந்த அட்டெம்ப்ட் ஆகட்டும், ஐ வுட் சே திஸ் இஸ் ஃபேண்டசி. ஓகே, மிஸ்ட்ரி சொல்லலாம், நல்ல ஒரு மிஸ்ட்ரி ஜானர். இப்பேற்பட்ட ஒரு ஜானர் அவர் எடுத்து இப்படி ஒரு இப்படி டெலிவரி பண்ணால் நான் எதிர்பார்க்கவே இல்லை. கூஸ் பம்ஸ் தான். அதுவும் அந்த அராத்தி அவங்களோட சீக்வன்ஸ் வரப்பெல்லாம் நான் ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பார்த்தேன். ரவுண்ட் டேபிள் மாதிரி ப்ரொடியூசர், டேரக்டர், மியூசிக் டைரக்டர், ஹீரோயின்ஸ் அவங்களாம் பண்ணியிருக்க அந்த அந்த ரவுண்ட் டேபிள் ஒரு 2-3 வீடியோ நினைக்கிறேன், 2 வீடியோ நான் பார்த்தேன். ஹீ ஆல்வேஸ் மார்க்கெட் மாளவிகாஸ் இவங்க நெகட்டிவ் ரோல். இவங்க ஹீரோ வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய தலைவர். அவரையே பிடிச்சி எப்படி சொல்கிறது, ஒரு பிடிச்சி அடக்கக்கூடிய ஒரு அவங்களுக்கு ஈக்குவலான ஒரு பவராக பார்வதியாகவும், அவங்களுக்கு நிகராக ஒரு ஆப்போசிட் ரோல் ஒரு வில்லனா ஆன்டகனிஸ்டாக மாளவிகாவும். அந்த மாதிரியே லைக் ஹீரோ வில்லனுங்கிற மாதிரியே மைண்ட்ஸ் செட் வச்சுருந்தாங்க. அப்படி தான் லைக் தி தாட் தட்ஸ் தே ப்ராபகேட்டட் டு பி ஃப்ராங்க் அண்ட் இட் ஒர்க்டு. சூப்பராக இருக்குச்சு. நான் தியேட்டரில் பார்க்குறேன். எனக்கு படம் ஸ்டார்டிங்லேருந்து உள்ளே ஸ்டார்டிங்கில் ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், ஒரு கதை மாரி ஒன்று சொல்லுவாங்க. அப்பத்துலேருந்து படம் ஃபுல்லாக சரி, த்ரூ அவுட் த ஜேர்னி எனக்கு மாளவிகா எந்த இடத்துலையுமே எனக்கு அவங்க வந்து ஒரு வில்லனாகவே தெரியல. மாளவிகா மேம் அதுவும் அவங்களோட கெரியர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நான் சொல்லுவேன். இது வரைக்கும் அவங்க நான் பார்த்த படங்களில், அவங்க மலையாள படம்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க, எனக்கு அதெல்லாம் அவ்வளோ நான் பார்த்ததில்ல, ஃபாலோ பண்ணதில்லை. இது வரைக்கும் அவங்க தமிழில் பண்ண படங்களில் தி பெஸ்ட், கெரியர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு தெரிஞ்சு இதுதான். இதை விட இவ்வளோ அவங்களால பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கிறது எனக்கு ஷாக்கு தான். லைக் நாட் ஓன்லி ஜஸ்ட் ஃபைட் சீக்வன்ஸ், அந்த அந்த எமோஷன்ஸ் இருக்குல்ல, லைக் உங்களுக்கு மேக்கப்பு ஃபுல்லாக வந்து இது ஒரு மேக்கப் ஒன்று நல்லா டார்க்காக ரெட் கலரில் ஒன்று அடிச்சு விட்ருவாங்க, பெயிண்ட் மாதிரி அடிச்சு விட்ருவாங்க. பட் ஸ்டில் அந்த ஒரு அப்பியரன்ஸ் மட்டும் இல்லை, அதை தாண்டி அவங்க அவங்க எக்ஸ்ப்ரெஷன்ஸு, அவங்க கத்துறது, அந்த மாதிரி க்ளோஸ்அப் ஏதோ சொல்லாமல் டக்குன்னு அப்படிங்கிற இருக்குது. இது வரைக்கும் ஐம் கம்ப்ளீட்லி ஐம் ஏத்திஸ்ட். இந்த மாதிரி இந்த ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இல்லை இந்த மாதிரி சர்ரியலான ஒரு திங்ஸ் இல்லைனா எனக்கு நம்பிக்கையே இல்லை, பயமும் இல்லை. ஆனால் இது எக்ஸ்பீரியன்ஸ் தியேட்டரில் பண்ணுறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அந்த எல்லா எமோஷன்ஸும் சரி, அந்த அப்படியே அடுத்தது அந்த தலைமுறையான ஒரு சீக்வன்ஸ் வரும். லைக் எல்லா
பேரலல் டைம் லைன்ஸாக. டு பி ஆனஸ்ட் எனக்கு இது கொஞ்சம் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஆடியன்ஸால் அதை புரிஞ்சிக்க முடியலையோங்கிற அளவுக்கு எனக்கு லிட்டரலி தெரிஞ்சுது. படம் பார்த்துட்டு இருக்கப்பே தெரிஞ்சுது. இப்போ தியேட்டரில் வந்து நான் இப்படி பார்த்துட்ருக்கேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு 6-8 பேர் கையில் ஃபோன் வச்சு நோண்டிகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அந்த படமே அவங்க நினச்சாலுமே அவங்களுக்குள்ளே உள்வாங்க முடியலையா, இல்லை அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லையா என்னன்னு தெரியல. ஆனால் தேவர் இன்னும் டோட்டலி கட் ஆஃப் ஃப்ரம் த ஃபிலிம். அவங்க வந்து ஃபோன் பண்ணிட்டு இருந்தாங்க, இது இதுன்னு பார்த்துட்டு தராங்க, அந்த வெளிச்சம் வேறு மூஞ்சில் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இது வந்து ஐ வுட் சே யாராக இருந்தாலும் சரி மூடிட்டு படம் பார்க்குறதா இருந்தால் சாரி படம் பார்க்குறதா இருந்தால் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு தடவை வச்சு தியேட்டரில் நீங்கள் என்ஜாய் பண்ணிடணும். அவ்வளோ சூப்பராக எடுத்திருக்காங்க. மஸ்ட் வாட்ச் இன் தியேட்டர். அதுவும் நல்ல தியேட்டராக, நல்ல ஒரு ஆடியோ விஷுவல், நல்ல சிஸ்டமாக, ப்ரொஜெக்ஷன் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு தியேட்டராக நல்ல இடத்துல உட்காந்து இதை படம் பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. இதை வந்து லைக் சப்டைட்டில்ஸ் வேறு. நான் வந்து பிவிஆர் அவங்க குரூப்பில் தான் நான் ஒரு தியேட்டரில் பார்த்தேன். அங்கே இங்கிலீஷ் சப்டைட்டில் இருந்துச்சு. ஆக்சுவலி இட் ஹெல்ப் ஃபார் மீ. ஒரு சில டைலாக்ஸ்லாம் அவங்க டைலாக் டெலிவரிலாம் எனக்கு அவங்க ஸ்லாங், அந்த ஐ வுட் சே டைலக்ட், அந்த டைலாக்டில் என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. சில விஷயங்கள் என்னால் கிராஸ் பண்ணிக்க முடியல, அந்த ஸ்பீடில் என்னால் கிராஸ் பண்ணிக்க முடியல. சப்டைட்டில்ஸ் ஆக்சுவலி யூஸ்டு ஃபார் மீ. அந்த எமோஷனோட அவங்க பேசுகிற அந்த எமோஷனோட அந்த சப்டைட்டிலோட அர்த்தம் அது எனக்கு புரிஞ்சது, ரெசனேட் ஆச்சு. சேட் பார்ட் என்னென்னா, நான் எங்கள் அம்மா அப்பாவோட தான் போயிருந்தேன். அவங்க 2 பேருக்குமே அவங்களுக்கு சப்டைட்டில் பார்க்குற பழக்கம் இல்லை. அவங்க கீழே பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து எப்படின்னா, அவங்களுக்கு அந்த டைலாக் டெலிவரி எதுவுமே அவங்களோட புரிஞ்சிக்க முடியல. அந்த தமிழை அவங்களால உள்வாங்கிக்கவே முடியல. அவங்க வந்து தேவர் டோட்டலி கட் ஆஃப். அவங்களால ரொம்ப நேரமாக அதை பார்த்துட்டே இருக்க முடியல. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 2.25 மணி நேரம் படம் நினைக்கிறேன். 2.5 மணி நேரம் படம் நினைக்கிறேன். அவங்க எத்தனை டு பி ஆனஸ்ட், டு பி ஃப்ரேங்க் பேசுகிறதெல்லாம் அதுதான். ஸோ அவங்களுக்கு ஆக்சுவலி இந்த படம் ஒர்க் ஆகலை. அவங்களே சொன்னாங்க, என்ன படம்னு எனக்கு தெரியல, எனக்கு ஒர்க் ஆகலை, புரியலங்கிறதையும் அவங்க சொன்னாங்க. என்னால் படம் புரியவே இல்லை படம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு வந்து பார்க்குறப்ப லைக் என்ன சொல்கிறது, ரொம்ப இப்போ ரஞ்சித் சார் ஒரு கதை வச்சுருக்காரு. அந்த கதையை எந்த அளவுக்கு ஏவியாக எப்படி ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ ப்ரெசன்டபுளாக, ரொம்ப சிம்பிளாகவும் இல்லை, காம்ப்ளெக்ஸான கேரக்டரை எந்த அளவுக்கு ப்ரெசன்டபுளாக யாருக்கும் கன்ஃபியூசிங்காக இல்லாமல் கிளாரிட்டியோடு சொல்ல முடியுமோ சொல்லியிருக்காரு. ஸ்டில் அதை நிறைய பேரால் புரிஞ்சிக்க முடியல. எனக்கு அதுதான் தோணுச்சு. கிறிஸ்டோபர் நோலன் மாதிரி என்னென்னோ சொல்லிக்கிட்டு, என்னென்னமோ விஷுவலாக என்னென்னமோ காட்டிக்கிட்டு அப்படி இல்லை. இட் வாஸ் வெரி வெரி ரொம்ப ப்ராப்பராக பிளான் பண்ணி இது இந்த விஷுவல்ஸ் இதை கடத்தும், இந்த ஆடியோ இந்த எமோஷன்ஸ் இதை கடத்துங்கிற மாதிரி ரொம்ப தெளிவாக ரொம்ப கிளாரிட்டியோட பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒர்க் ஆகலை நிறைய பேருக்கு. அதுதான் எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. அப்போ ஓகே, நம்ம அம்மா அப்பா ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க எல்லாருக்குமே டக்குன்னு ஒரு டைமில் புரிஞ்சிருமானா இல்லை, அதனால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. நம்ம ஜென்ரேஷன் சைட்லேயே நிறைய பேருக்கு இது ஒர்க்கே ஆகலை. சுத்தமாக அவங்களாம் வெளியில் வந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து அந்த எப்படி சொல்கிறது, இது வந்து ஒரு ப்ராப்பரான பேய் படமும் இல்லை, ஆனால் பேய் படம் மாதிரி பயமுறுத்த ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் ஜம்ப்ஸ்கேரே இல்லை. அவங்க அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ டிமாண்டி காலனி வேறு கூட 2 வேறு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ என்ன இது ஜானர், இந்த பிளெண்டுங்கிறது அவங்களோட புரிஞ்சிக்க முடியல. அவங்களுக்கு தெரிஞ்சதுலாம் பேய்னா ஒன்றும் ஒரே பேய் ஒரே ஹாரர் இல்லையா, பேயே இல்லை, சிம்பிளான கதை புரிகிற மாதிரி இருக்காது. அது ரெண்டுமே இல்லாத ஒரு பிளெண்டுங்கிறது, அந்த மித்துங்கிற அந்த பிளெண்டை அவங்களுக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஸோ எப்படி சொல்கிறது, எனக்கு எல்லாம் தெரியும் அந்த மாதிரி நான் சொல்ல வரல. பட் ஐ ஃபெல்ட் பெரும்பாலும் நான் பார்த்த தியேட்டரில் அவங்க யாருக்குமே அதெல்லாம் புரிஞ்சிக்க முடியல. தட்ஸ் வாட் ஐ ஃபெல்ட் அண்ட் தே ஸ்டார்டட் ரூயினிங் மை எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் வெல். என்னால் முடிஞ்சால் இன்னொரு நல்ல தியேட்டரில் திரும்பியும் நல்ல கேங்கோட நான் இன்னொரு படத்தை பார்ப்பேன். கண்டிப்பாக அது நடக்கும். அண்டு உங்களுக்கு நான் சொல்கிறது தான், படத்தில் ஆக்சுவலி நிறைய எமோஷன்ஸ் இருக்குது. லைக் ஒவ்வொன்றையும் ரீகால் பண்ணி நான் பதிவு பண்ணுற அளவுக்கு எனக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. நான் ஆக்சுவலி படம் பார்த்துட்டு அப்படியே வந்துடுதுன்னு அப்படியே அறிவு மாரி நிறையா கொட்டியிருப்பேன். பட் தான் எனக்கு அன்பாக்சிங் அது இது நடுவிலே கரண்ட்டு கட்டு அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக தியேட்டரில் ஒரு எம்எஃப் பண்ணாங்கன்னா இங்கே வந்து வீட்டில் வேறு ஒரு எம்எஃப் நடக்குது. அதில் எனக்கு அவ்வளோவா லைக் இன்னும் சீன் பை சீனாக அப்படி எனக்கு ஞாபகமே இல்லை. ஸோ டெஃபினெட்லி இன்னொரு தடவை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துறதுக்கு அப்புறம் நான் இன்னொரு தடவை கண்டிப்பாக இன்னொரு ப்ராப்பரான ஒரு லைவ் ஒன்று போடுறேன். இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன். நான் தியேட்டரில் அப்படியே போய் படம் பார்த்துட்டு அப்படியே வந்து உங்கள்கிட்ட சொல்கிறது படம் நல்லா இருக்குது. ஏன் பப்ளிக் ரிவ்யூ சில பேர் அவங்களுக்கு புரியலை, மிக்ஸ்டாக இருக்குது, ஓகே நல்லா இல்லை, அவங்க இன்னவோ சொல்லிட்டு போகிறாங்க. பப்ளிக் ரிவ்யூ ஓகே, ஏங்க கிரிட்டிக்ஸே மிக்ஸ்டாக இருக்குங்க.
கிரிட்டிக்ஸ் எப்படிங்க இந்த படத்துக்கு வந்து லோ ரேட்டிங் இருக்குங்க? அதுவே நல்லா நம்பவே முடியல. ஒரு முக்கியமான ஒரு சேனல் ஒன்று இருக்குது, ஒரு நேஷ்னல் மீடியா சேனல். அவங்க வந்து அவ்வளோ லோவான ஒரு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எனக்கு புரியவே இல்லை. ஒரு கிரிட்டிக்கு நான் நான் வந்து கிரிட்டிக் லெவல் நாலேஜபிளான பர்சன் கிடையாது. எனக்கு மூவி பற்றி எல்லாமே தெரியும் அப்படி சொல்ல மாட்டேன். எனக்கே அழகாக புரிகிற மாதிரி ரசிக்கிற மாதிரி தான் படம் எடுத்திருக்காங்க. கிரிட்டிக்ஸுக்கு இந்த படம் ஏன் பிடிக்கலன்னே புரியல. புரியாமல் பிடிக்கிறது வேற கதை. உனக்கு புரியும், உனக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இருக்குது, ஆனால் உனக்கு ஏன் பிடிக்கலன்றது எனக்கு புரியல. அவங்க ரிவ்யூலாம் படிக்கிற அளவுக்கு எனக்கு பொறுமையும் இல்லை. ஸோ ஐ ஜஸ்ட் இன்னும் அப்படியே கடந்து விட்டுட்டு நான் போங்கடாங்கிற லைக் படம். தயவு செஞ்சு இந்த இந்த ஸ்ட்ரீம் யார் எப்போ என்ன பார்க்குறீங்களோ சரி, தங்கலான் உங்கள் பக்கத்தில் ஒரு தியேட்டரில் ஓடிச்சா தயவு செஞ்சு பாருங்கள். ஒரு தடவையாச்சும் எனக்காக ட்ரை பண்ணுங்கள். ஒரே ஒரு தடவை எனக்காக தியேட்டரில் போய் பாருங்கள். இட் இஸ் அ மஸ்ட் வாட்ச் இன் தியேட்டர்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணாமல் வரவே கூடாது. வீட்டில் நல்லா ஹோம் ஸ்க்ரீன் இருக்கலாம், நல்லா தியேட்டர் சிஸ்டம் இருக்கலாம், ஆனால் தியேட்டர் அளவுக்கு வராது. டெஃபினெட்லி டூ வாட்ச் இன் தியேட்டர். அண்டு அதான் ஆர்டிஸ்ட்லாம் விக்ரம் சாரை சொல்லி ஆகணும். விக்ரம் சார் தவிர வேறு யார் புல் ஆஃப் பண்ணியிருப்பாலும் எனக்கு தெரியவே இல்லை. விக்ரம் சார் பண்ணுறத பார்க்குறப்ப அது விக்ரம் சார்னு தெரியுது. சம்டைம்ஸ் அது கேரக்டராகவே தெரியுது. விக்ரம் சாரே கண்ணுக்கு தெரியல, அதுவும் தெரியுது. விக்ரம் சாரை மட்டும் தான் இந்தளவுக்கு தத்துருவம் நடிக்க முடியும், அந்த மாதிரி தோணுது. தட் வாஸ் இன்னும் ஹி வாஸ் வாண்ட் டு டூ திஸ் அப்படி இருந்துச்சு இந்த இந்த கதை. அண்டு அகைன் ஐ செட், மாளவிகா மோகன் வந்து அவங்களோட கெரியர் பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ். இது வந்து அவங்களோட லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி இந்த ரோல் அவங்களுக்கு ஆக்சுவலி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த ஆரன், அந்த ஆரத்தி, அந்த அந்த காம்பினேஷனே செம்மையாக எனக்கு ஒர்க் ஆச்சு. அதெல்லாம் கிளைமேக்ஸில் பார்க்குறப்ப ஐ ரியலி காட் கூஸ் பம்ப்ஸ். நான் தியேட்டரில் கத்துறேங்க, நான் தனியாக கத்துறேன். நான் ஆரன்னு அவர் சொல்கிறாரு, அப்படியே அந்த ஒரு எமோஷன் அப்படியே ஜிவிபி பின்னிட்டார். எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் ஒரு இந்த மாதிரி படம் ஜிவி பிரகாஷ்குமார் சார் வந்து தனியாக இந்த மாதிரி ஒரு படத்துக்கு பண்ணுறாருல. இப்போ சூரிய ரிப்போர்ட்டர் மாதிரி ஆகட்டும், இல்லை இந்த படமாகட்டும், இந்த மாதிரி படங்கள்லாம் மதராசப்பட்டினம் இல்லை அதெல்லாம் முன்னாடியே பண்ணார் அவர். இந்த மாதிரி படங்கள்லாம் ஹி நெவர் ஃபெயில்ஸ் டு டெலிவரினும். 1001 ஆகட்டும், இந்த மாதிரி படங்கள்லாம் ஜிவிபி எங்கிருந்து என்ன பண்ணுறாருன்னே தெரிய மாட்டேங்குது. செமையாக மிரட்டி இருக்காரு. அதோட இப்போ சம்டைம்ஸ் ஃபுல் கிரெடிட் நம்ம மியூசிக் டைரக்டருக்கு மட்டும் கொடுத்துருவோம். மியூசிக் டைரக்டர் மட்டுமே இல்லை, சவுண்ட் டிசைனும் சூப்பராக இருக்குது. அந்த சவுண்ட் டிசைன் வந்து தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்ப தான் ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷாக புதுசாக செமையாக இருக்குல்ல அப்படிங்கிறது நம்மளை இந்த படத்தில் நம்மளை திரும்பி பார்க்க வைக்கிது. சவுண்ட் டிசைன் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆடியோ அண்ட் விஷுவல் ட்ரீட்டு தான் அதில் டெஃபினட்டாக இல்லை, இது இல்லை. கேமரா ஒர்க் வாஸ் குட், ஸோ பிளெண்டட் வித் த ஸ்க்ரீன் பிளே தட் அந்த கேமரா ஒர்க் நல்லா இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு அந்த கிராஃப்டே என் கண்ணுக்கு தெரியல. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இருட்டுனா இருட்டு, அங்கே இருக்க தீப்பந்த வெளிச்சத்தில் ஓரளவுக்கு வெளிச்சம். இட் வாஸ் நைஸ் டு பி வியூட் இன் த தியேட்டர் அட்மாஸ்பியர். அது வந்து செம்மையாக இருக்காச்சு. வேறு கிராஃப்டாக வேறு என்ன இருக்குது? ரைட்டிங் வாஸ் குட். ரஞ்சித் சார்ட்ட அகைன் அதுதான், பாலிட்டிக்ஸ் பேசுறது அவர் நல்லா வரைக்கும் சூப்பராக பேசியிருக்காரு. ஆனால் அந்த பொலிட்டிக்கல் செட்டப்பை தாண்டி அதில் ஒரு அட்டம் பண்ணியிருக்காரு. இது வந்து கம்ப்ளீட்டாக அந்த பொலிட்டிக் இந்த அவர் பேசுகிற பாலிட்டிக்ஸோடதை மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருந்ததுன்னா பரவாயில்ல. இது வந்து அதை பேசுகிற டைலாக்கை தாண்டி இந்த கதை, இந்த படத்தோட சோல் எல்லாமே வேற ஒரு விஷயம். இட் டோட்டலி இன்டகிரேட்ஸ் வித் ஐ செட் மிஸ்ட்ரியோட இன்டகிரேட் பண்ணுது, ஃபேண்டசியோட இன்டகிரேட் பண்ணுது. அது வந்து டிஐ பா கலர்ஸ் என்னங்க கலர்ஸு, அந்த சாம்பல் மாதிரி, அந்த ஆஷ், அந்த ஒயிட், அந்த பிளாக், அந்த நெருப்பு கலரு, அப்புறம் அந்த ஆரஞ்சில் ஒரு ஆரஞ்சு வித் ஒயிட் கான்ட்ராஸ்டிங்காக அப்படியே மாறி மாறி வந்துகிட்டு இருக்கோம். வேற லெவலில் அந்த எஃபெக்ட் இருந்துச்சு. ஒரே மாதிரி பேட்டர்னில் நடக்கிற 2 டைமில் நடந்த இன்சிடென்ட்ஸ் அது அப்படியே கட் பண்ணியிருக்காங்க. அந்த எடிட் பேட்டர்னுமே சூப்பராக இருந்துச்சு. ஹவு டு ஐ மிஸ் த எடிட்? எடிட் வாஸ் டூ குட். செமையாக இருக்காச்சு எடிட்டால் தான் அப்படியே நம்மளை கட்டி போட்டுகிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸ்க்ரீனை விட்டு ஒரு 10 செகண்ட் என்னால் வெளில பார்க்க முடியல. டு பி ஆனஸ்ட், நான் வந்து அன்லிமிட்டெட் கோக் நான் வந்து இன்றைக்கி ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அன்லிமிட்டெட் ரீஃபில்ஸ் இருக்குது. நான் நினச்சேன் செகண்ட் ஹாஃபில் சரி கொஞ்சம் ஏதாவது ஒரு சாங் மாதிரி தான் வரும், போர் அடிக்கும், அந்த மாதிரி டைமில் சும்மா நம்ம போயிட்டு வருவோம். நான் வேறு இந்த பப்ளிக் ரிவ்யூ ஜஸ்ட்டு அந்த எப்படி இருக்குன்னு வேறு நான் வேறு பார்த்துட்டு போயிருந்தேன். பப்ளிக் ரிவ்யூ மட்டும் பார்ப்பேன், நான் படிக்க மாட்டேன். லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் குட், ஆனால் செகண்ட் ஹாஃப் எப்படி போச்சு ஏன் போச்சுன்னே தெரியலங்கிற மாதிரி நிறைய பேர் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இது ஒர்க் ஆகலன்னு சொல்லியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் நம்ம ரீஃபில் பண்ணிக்கலாம் நினச்சிட்டு இருந்தேன். செகண்ட் ஹாஃப் வாஸ் டூ குட் ப்ரோ. வேறு லெவலில் இருந்துச்சு. நான் நினச்சேன் எடுத்துகிட்டு போகலாமா நினைக்கிறேன். அந்த தங்கலானே சாங் வருது, டக்குனு எண்டிங் கிட்ட வருது.
லைக் என்னால் சீட்டை விட்டு என்னால் ஏஞ்சிக்க முடியல. நான் எனக்கு போகணுன்னு ஒரு தேவை இருந்தாலும் என்னால் ஏஞ்சி போக முடியல. அந்தளவுக்கு நான் ஸ்க்ரீனில் கட்டி போட்டுடுச்சு. செமையாக இருந்துச்சு படம். அகைன் இது என்னோட பர்சனலான ஒரு ஒப்பீனியன். எத்தனை தடவை நான் சொல்கிறது, இப்போ ஸோ குட். தயவு செஞ்சு இதை எல்லாருமே தேட்டரில் பாருங்கள். தேட்டரில் பார்க்காம இஃப் யூ மிஸ்ட் இட், யூ வில் ஃபீல் கண்டிப்பாக அதை ஏன் மிஸ் பண்ணேன்னு நீங்களே வருத்தப்படுவீங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல படம். அண்டு காஸ்ட் அண்ட் குரூப் பற்றி பேசிட்டோம். படமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்ப செமையாக இருந்துச்சு. தியேட்டர் மெட்டீரியல் தான் அது. கண்டிப்பாக இன்னொரு தடவை கண்டிப்பாக நான் பார்ப்பேன். ஃப்ரெண்ட்ஸோட டெஃபினெட்லி இன்னொரு தடவை பார்த்துட்டு மற்றவங்களோட ஒப்பீனியன்ஸ் எல்லாமே சேர்த்து நான் ஒரு கலந்துக்கிட்டு நான் ஒரு தடவை பேசுகிறேன். லைக் சில பேருக்கு சில விஷயம் உண்மையுமே புரியல. அது இன்னொரு ஃப்ரெண்ட்ஸோ வேறு ஏதோ இன்னொரு பர்சனை வச்சு பேசினா தான் தெரியும். அந்த இன்ட்ராக்ஷனோட தான் தெரியும் இது ஒர்க் ஆச்சு, எது ஏன் ஒர்க் ஆகலை, ஏன் சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஒர்க் ஆகலை, அவங்களுக்கு அந்தளவுக்கு கரெக்டாக புரிஞ்சுதா இல்லையா, அந்த விஷயம் எல்லாமே அப்போ தான் செட் ஆகும். எனக்கு இப்போ நிறைய விஷயம் உடச்சே பேசணும்னு தோணுது. பட் ஆனால் இட்ஸ் ரிலவெண்ட்லி வெரி வெரி நியூ ஃபிலிம். தியேட்டர் தயவு செஞ்சு நீங்கள் எல்லாரும் போய் வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் தென் வி வில் டிஸ்கஸ் இட். ஐ திங்க் தட் வுட் பி பெட்டர். ஸோ ஈவன் தோ எனக்கு நிறையா சொல்லணும்னு ஆசை இருந்தாலும் பட் ஸ்டில் ஐம் எண்டிங் தி ஸ்ட்ரீம். தங்கலான் பற்றி டீட்டெயில்டாக இன்னும் ஒரு தடவை கண்டிப்பாக நம்ம பேசுவோம். ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ ஆல் கேட்ச் தங்கலான் இன் தியேட்டர்ஸ். இன்னும் ஷேர் யூ கமெண்ட்ஸ். நீங்கள் எப்படி இருந்துச்சு படம், எப்படி இருந்துச்சு, ப்ளஸ் என்ன நினச்சிங்க, நெகட்டிவ் என்ன நினச்சிங்க, எது ஒர்க் ஆச்சு ஒர்க் ஆகுங்கிறதெல்லாம் தெரியப்படுத்துங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் வீடியோக்கு நம்ம டீட்டெயிலாக நம்ம நிறையா பேசலாம். ஸோ திஸ் இஸ் த வீடியோ கைஸ். சி யூ ஆல். ஒரு இன்னொரு பெட்டரான டாப்பிக்கில் பெட்டரான ஒரு வீடியோவில் உங்களால் சந்திக்கிறேன். until then, take care. See you all. Bye.